கடனாளியா வாழ்றாரு. இன்னொருத்தர் தன்னுடைய பேங்க்ல இருக்கிற பணம் காணாம போனா கூட எனக்கு கவலை இல்லைன்னு சந்தோஷமா இருக்கிறாரு. பணக்கார அப்பா செல்வத்தை எப்படி சேர்க்கிறது, பணத்தை எப்படி கையாளுறது, அந்த பணத்தால நமக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரம் என்னன்றத 2 பசங்களுக்கு சொல்றதுதான் இந்த புத்தகத்துல இருக்க போகுது. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த பதிவுல நிறைய முரண்பாடான கருத்துக்கள் உங்களுக்கு தோணலாம். நான் சொல்ல போற ஒவ்வொரு தகவல்களும் இந்த புத்தகத்துல சொன்னதுதான். உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லனா தட்டி விடுங்க. இந்த பதிவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட என்னால பணக்காரன் ஆகவே முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிறது தான் நிஜமா. லெசன் 1. The rich don't work for money. ஏழைகளும் நடுத்தர மக்களும் பணத்திற்காக வேலை செய்வார்கள். பணக்காரர்களுக்கு பணம் வேலை செய்து கொடுக்கும். இந்த புத்தகத்தை எழுதின ஆத்தர் ராபர்ட் கியோசாகி 9 வயசு பையனா இருக்கும்போது அவருக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவனோட பேரு மைக். மைக் வேற யாரும் இல்ல, இந்த பணக்கார அப்பாவோட பையன். ராபர்ட்டும் மைக்கோட வீட்டுக்கு போகும்போது அந்த பணக்கார தந்தைய பார்த்த உடனே ராபர்ட் ஒரு கேள்வி கேட்கிறாரு, பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது? ராபர்ட்டுக்கு இந்த கேள்வி வந்த காரணம், அந்த பணக்கார தந்தையுடைய கம்பெனில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் ராபர்ட். ஒரு வாரத்துக்கு வெறும் 10 சென்ட் சம்பளத்துக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்தான். ராபர்ட்டுக்கு இருந்த 2 கேள்வி, இந்த 10 சென்ட்டுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேலை பார்க்கணுமா? இந்த வேலையை மட்டும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தா என் வறுமையை போக்க முடியுமா அப்படின்ற கேள்வி மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் மைக்கோட அப்பாவை பார்த்த உடனே பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ரிச் டாடி என்ன சொன்னார்னா, வாழ்க்கை எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுக்கும். பல பேர் கைவிட்டுருவாங்க, சில பேர் சண்டை செய்வாங்க, வெகு சில பேர் மட்டும்தான் பாடத்தை கத்துக்குவாங்க, கடந்து போவாங்க. இந்த வெகு சில பேர்ல பெரும்பாலும் மக்கள் பணப்பற்றாக்குறையினால தங்களுடைய வேலையை விடுவாங்க. புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கக்கூடிய வாய்ப்பை தான் செல்வமா நினைப்பாங்க. நல்லா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம கூட சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு ஆசை இருக்கும், ஆர்வமும் இருக்கும். அதை கத்துக்கிட்டா அவங்க வருமானமும் கூடும். ஆனா நேரம் இல்லைன்னு சொல்லி அதை தட்டி கழிச்சிட்டே இருப்பாங்க. தட்டி கழிக்கிறது மட்டும் இல்லாம வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லாம ஒரே இடத்துல இருப்பாங்க. எப்ப கேட்டாலும் அடுத்த மாசத்துல இருந்து இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. நீ ஒரு பணக்காரன் ஆகணும்னா முதல்ல பணக்காரர்களை போல சிந்திக்க பழகணும். நம்மள மாட்ட வைக்கக்கூடிய பொறி எது தெரியுமா? நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்காம நாம இன்னும் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் பணம் சம்பாதிக்க முடியும்ன்ற பிம்பத்தை உருவாக்குறது. ஜாப் செக்யூரிட்டின்ற பேர்ல நிரந்தரமே இல்லாத வாழ்க்கையில நிரந்தரமான வேலையை தேட வைக்கிறது. வருஷத்துல 3 வார வெக்கேஷன், 60 வயசுக்கு மேல பென்ஷன், இதெல்லாம் உங்களுக்கு சிக்க வைக்கக்கூடிய